இவங்களும் சட்டமன்றத்திற்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். இவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கட்சித் தலைவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கூட குறிப்பிட்டிருந்தாரு. என்னன்னா, எதிர்க்கட்சி பேசுறதெல்லாம் நீங்க டிவியில் நேரலை காட்ட மாட்டேங்கிறீங்க, ஆளுங்கட்சி பேசுறது மட்டும்தான் காட்டுறீங்க, ஏன் ரெண்டு கட்சியும் பேசுறதை காட்டலாமேன்னு அவங்க பல வருடம் கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த அரசுமே அதை நிறைவேற்றல. இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய புதிய அரசு நீங்களா ஐயா இதை நிறைவேற்றுங்களேன் அப்படின்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்றைய முதல்வர் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு திரையுலகில் அண்ணனாக இருந்த கேப்டன் அவர்கள் இதே அவையிலே எதிர்கட்சி தலைவராக செயல்பட்ட பொழுது இங்கே நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் தமிழகம் முழுவதும் தெரிய வேண்டும் என்ற கோரிக்கையை அன்றிலிருந்தே சொன்னார். அதனால அந்த விஷயத்திலும் நடுநிலையோடு இருந்து ஆளுங்கட்சி சைடு மட்டும் கேமரா போக்கஸ் பண்ணாம சட்டமன்றத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் நேரலையில் தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வகையில அந்த சரிசமமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.